ஹலோங்க ஆக்சுவலிக்கு நம்ம ஜங்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 6 போன பார்ட் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு ஓயனை கிஸ் பண்ணுற மாதிரி டச் தான் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கே ஓயனை அழுதுகிட்டே கிளாஸுக்கு வந்திருப்பா. ஜங்குக்கு பார்த்துருப்பான் என்ன இந்த பிள்ளை எப்படி அழுகுது அப்படின்னு. ஸோ அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 6. ஏ ஓயன், சீரியஸாக நீ உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி தான் அழுகிறியா என்ன? வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ம், இல்லை, வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. சரி அழுகாத, இந்த டிஷ்யூ தொடச்சிக்கோ, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு வானும் அப்படியே அந்த கண்ணியெல்லாம் துடைக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் எப்படி நான் டச் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டே இருக்கா. ஸோ ஸ்கூலும் விட்டுட்டாங்க. வானும் பேக்கை போட்டுட்டு அப்படியே சோகமாக ஸ்கூல் வாசலில் வந்து நின்னா. ஜங்குக்கு அப்படியே பைக்கை எடுத்து வந்துட்டு ஏறு. ஏய், ஆ என்ன இந்த வண்டியில் ஏறுன்னு சொன்னேன், காது கேட்கலையா? இல்லை, நான் வரமாட்டேன். ஏன்டி ஏன் வரமாட்டே? ஏன் வரமாட்டா? அந்த நிக்கு பையன் கூட தான் போவியோ? நான் யாரு கூடயும் போகலை, நான் தனியாகவே போய்க்கிறேன். சும்மா சும்மா இதே கொஷினை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காதீங்க. இப்போ எது கழுகுற? எனக்கு நிறையா வேலை இருக்குது, நான் கிளப்புக்கு வேறு போகணும். நீங்கள் எங்கேயாவது போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? ஏய் சரி பேபி வா. என்ன பேபின்னு கூப்பிடாதீங்க. அப்படி தாண்டி கூப்பிடுவேன், அந்த மாதிரி தானே நீ இருக்க, பேபி மாதிரி தான் இருக்க, அதான் ஒன்று பேபின்னு கூப்பிட்றேன். நான் பேபி மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் கூப்பிட தேவையில்லை. அமைதியாக இருங்க, என்கிட்ட பேசாதீங்க, பார்க்காதீங்க. உங்கள் பார்வையும் நீங்கள் பண்ணுறதும் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் ஆன்டி மாஃபியான்னு தான் சொன்னாங்க உங்களை, ஆனால் நீங்கள் என்னன்னா நீங்கள் கோச்சாக இருக்கீங்க. ஏன் மாஃபியாலாம் இங்கே பாக்ஸிங் கோச்சாக இருக்கக்கூடாதா? இந்த எதுவும் தப்பாக என்ன? உங்களால் ஸ்கூல் பசங்க கெட்டு போயிடுவாங்கள்ல, அதெல்லாம் கெட மாட்டாங்க. ஏன் நீ எதுவும் நான் அதெல்லாம் சொல்லலை, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு அவள் காதை குத்திட்டு விறுவிறுன்னு முன்னாடி நடந்துகிட்ருக்க. ஜம்புக்கா சிரிப்பாக இருக்குது, சில்லி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறுபடியும் பின்னாடியே வந்து, இங்கே பாரு பேபி, நீ மட்டும் என்னோடய பைக்கில் போய் அதெல்லாம் வச்சுக்கோயேன், உன்னை அப்படியே தூக்கி முன்னாடி உட்கார வச்சுருவேன். பின்னாடி உட்கார வரைக்கும் நல்லது, முன்னாடி உட்காந்தினா இங்கே பாருங்கள், இப்போல்லாம் நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் ஆன்ட்டிக்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன். ஓ, சொல்லி கொடுத்துருவியா? சொல்லி கொடு. நான் சின்ன குழந்தைல எங்கள் அம்மா அப்பாவுக்கு இன்னும் நான் பயந்துட்டுருக்கிறதுக்கு அப்போல்லாம் நான் பயப்பட மாட்டேன். போய் சொல்லு, என்ன சொல்லணுமோ சொல்லு, நானும் சொல்லுவேன். சும்மாதாம்மா இருந்தேன், இந்த வாயின் புள்ள தான் வந்து என்னை செடியூஸ் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் ஓவராக உங்களுக்கே தெரில, இப்படியா பேசுகிறது? சி, நீங்களாம் என்ன பயணும்? ஓ மை காட், இப்பெல்லாம் பேசாதீங்க. அப்போ நீ வந்து என் வண்டியில் உட்காரு, இல்லைன்னா அப்படின்னு வாயினை அப்படியே டச் பண்ணுற மாதிரி போக, வாயினை சரி 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 நான் வந்து உட்காடுறேன் அப்படின்னு அப்படியே கார்னர் எட்ஜில் போய் உட்காந்துருக்கா. விட்டால் விழுந்துருவோம் போல், அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் உட்காந்துருக்க. ஜங்கு பார்க்குறான், பார்த்துட்டு விழுந்துட போகிறா, கிட்டவா? நான் வரல. அப்படி உட்காந்துருக்காத, அடுத்து நான் ஸ்பீட் வெஹிக்கிள் எங்கேயாவது ஏறினா நீ டொப்பக்குன்னு பின்னாடி விழுந்துருவ. இல்லை நான் விழ மாட்டேன், பிடிச்சிப்பேன். கிழிச்ச அப்படின்னு அப்படியே வண்டியை மூதாக பண்ணுறான். அப்படியே டர்ன்னு கீழே வந்துட்டா. கீழே வந்து ஜங்கு கூட சட்டையை லைட்டாக பிடிச்சிக்கிட்டா. ஜங்குக்கு மறுபடியும் சிரிப்பாத்தா வருது, பைத்தியக்காரியாக இருக்காளே அப்படின்னு நினச்சிட்டு நேராக வீட்டில் கொண்டு வந்து விடுறான். ஆன்ட்டிலாம் வாசலே நின்றுட்டுருக்காங்க. வான் வரதை பார்த்ததும், என்னாச்சு வான், இன்றைக்கி உன்னோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் தானே, போயிட்டு ஹாப்பியாக வருவேன்னு பார்த்தா என்னாச்சு, மூஞ்சில் ஒரு மாதிரி அழுத்த மாதிரி இருக்குது, ரொம்ப சோகமாக இருக்கே, என்னாச்சு வாயன் அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோதான் ஆன்ட்டியை கட்டி பிடிச்சி ஓன்னு அழுதுட்டுருக்கா. சங்குக்கு பார்க்குறான், பார்த்துட்டு எதுக்கு இப்படி உட்காரி வைக்கிறா அப்படின்னு பார்த்துட்டே தான் நின்றுட்டுருக்கான். அவங்க அம்மாட்ட, மா எனக்கு கிளப்பில் வேலை இருக்குது, நான் போகிறேன். போ, உன் பொறுக்கித்தனத்தை விட மாட்டில, போய் அதே பண்ணு. சரிம்மா, நீ சொன்னா நான் அதை தான் செய்வேன்னு உனக்கு தெரியாதா, அதையே பேசுகிறேன். வரட்டா. அடுத்து இந்த பேபி பாப்பா ரொம்ப அழுகுது, சமாதானப்படுத்தவே அப்படின்னு வானோட கண்ணத்தை பிடிச்சி நல்லா கிள்ளிட்டு போயிட்டான். வானு கூட கொஞ்சம் தான் அழுதுட்டு, சரி ஆண்டி நான் உள்ளே போகிறேன். வான் ஒரு நிமிஷம் இல்லை, இப்போ எதுக்கு அழுத நீ சொல்லு, இப்போ எதுக்கு அழுத? உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்களா என்ன? உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்கன்னா நீ ஜங்கு கிட்ட சொல்லு, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். உனக்கு தெரியும்ல, ஜங்கு உன்னோட ஸ்கூலில் தானே கோச்சிங் மாஸ்டராக இருக்கான் பாக்ஸிங்கில். தெரியும். அப்புறம் என்ன, நீ ஜங்கு கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் அழுததே அவனால் தானே, நான் யார்கிட்ட போய் சொல்கிறது?
என்னம்மா சொல்கிற? என்னை புள்ளிலாம் பண்ணல. அம்மா அப்பா ஞாபகம் வந்துச்சு. அதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் நேரம் ரூமுக்கு போய் பேக்கை வச்சுட்டு அவங்க அம்மா அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு, இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல, நீங்கள் இல்லாதது எனக்கு ஒரு குறையாகவே இருக்குது அப்படின்னு அதை பார்த்துட்டே அப்படியே உட்காந்து அழுதுட்டுருக்கா. ஆன்ட்டியும் இதை வெளியிலேருந்து பார்க்க தான் செய்கிறாங்க. இவளுக்கு என்ன தான் நம்ம பாசத்தை கொடுத்தாலும் இவளுக்கு அவங்க அம்மா அப்பா ஞாபகம் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுட்டாங்க. சரின்னு சொல்லி வானூர் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறா. ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வெளில வந்து பார்த்தா வானூர் ரூமில் ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கா. அவள் எனக்கு ஒன்றும் புரியலை. யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவன் தானா, நீ யார், எதுக்கு என்னோட ரூமில் வந்து உட்காந்துருக்க? இது உங்களோட ரூமா? ஆமாம், இது என்னோடய ரூம் தான். நீ எதுக்கு என்னோடய ரூமில் வந்து வந்திருக்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யார்? யார் அப்படின்னு பாட்டுக்கு வந்து வாயினோட திங்ஸ்லாம் எடுத்து வெளியே போட்டு, வெளியே போ, வெளியே போ, நீ எவ்வளோ தைரியம் வந்துருந்தா என் ரூமில் வந்து உட்காந்துட்டு என்னையே யாருன்னு கேட்டுட்ருக்க? வெளியே போ, கெட்டோட் அப்படின்னு வாயினதை சொல்ல வரா. பட் அதை கேட்க கூட விடாமல் வாயினை பிடிச்சி வெளியே தள்ளும்போது கரெக்டாக ஜங்குக்கு வந்துட்டான். ஜங்குக்கு மேலேயே வாயின் வந்து விழுகிறா. வாயின் பாவம் பயந்துட்டா போல வெளியே தள்ளவும். அப்படியே ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் ஜங்குக் இங்கே பாருங்களேன், இவங்க என்னை வெளியே துரத்துறாங்க, நான் சொல்ல வரத காலே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வாயின் ரொம்ப பாவமாக சொல்கிறா. ஜங்குக்கு மனசே இல்லை. அப்படியே வாயினை பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை பேபி, நான் பார்த்துக்கிறேன். ஏய் என்னடி, என்ன ஓர சீன் போட்டுட்ருக்க? எதுக்கு அவளை தள்ளி விட்றா? என்னோடய ரூமில் வந்து அவ்வளோ லக்கேஜு உட்காந்துருந்தா, எனக்கு பிடிக்கல, அதை தள்ளி விட்டேன். அவள் யாருன்னு தெரியுமா? அவள் யாராக வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவள் இதுக்கு என்னோட ரூமில் வந்து உட்காரணும்? நான் இல்லைனா என் ரூம் யாருக்குனாலும் தூக்கி கொடுப்பீங்களா? எங்கே அந்த அம்மா அப்படின்னு அவங்க அம்மா இப்போ தான் டேப்லெட் போட்டு தூங்கியிருப்பாங்க. அப்பாவும் இப்போ தான் கரெக்டாக வாசல் கிட்ட வராரு. வாயன் இப்படி வெளியே அழுதுட்டு நிற்கிறத பார்த்ததும், வாயன்மா என்னாச்சு, எதுக்கு வெளியே நின்றுட்டுருக்க? டீ ஜங்குக் இதை பண்ணியா என்ன? ஆமாம் நான் பண்ணுறேன், நான் ஒன்றும் பண்ணல, உங்கள் பொண்ணு தான் வந்திருக்கா ஊர்லேருந்து, அவள் தான் இப்படி வாயனை வெளியே தள்ளி லக்கேஜெலாம் பாருங்கள் எப்படி தூக்கி போட்டிருக்கான்னு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா தான் அந்த லக்கேஜில் எடுத்துகிட்டு, வாயன் நீ உள்ளவா. நான் வரல, எனக்கு பயமாக இருக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு அவள் ஜங்குக் கையை டைட்டாக பிடிச்சி ஜங்குக் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டா. ஜங்குக்கா மனசுக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது. என்னடா இவன் நம்ம பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாலே அப்படின்னு அவன் அப்படியே திரும்பி வாயனை பார்த்தா, வாயன் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றா. நீ பயப்படாத பேபி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு, எப்பா நீ ஏதாவது தூக்கிட்டு போப்பா அப்படின்னு அவங்க அப்பா முதல்ல அமுச்சிட்டு வாயனை பார்த்து உன்னோட கன்னத்தில் கை வச்சு, எதுக்கு பயப்படுற? இல்லை, அவங்க 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 என்ன அடிக்க வந்துட்டாங்க. அடித்தாளா உன்னை? சொல்ல, உன்னை அடித்தாளா? இல்லை, ஆனால் அடிக்க வந்தாங்க. ஒரு மாதிரி பயமாக இருக்குது, யாரும் என்னை அடித்தது இல்லையா, அதான் அவங்க கை ஓங்கி என்கிட்ட சத்தமாக பேசுனதும் பயந்துட்டேன். தள்ளி வர விட்டுட்டாங்க. எனக்கு இதுக்கடுத்து இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ஜங்குக்கு தான் பிடிச்சிட்ருக்கா. என்னதான் இருந்தாலும் அவள் சின்ன பொண்ணு தானே, மெச்சூரிட்டி இல்லைல்ல, அவள் பாடு கையும் பிடிச்சிட்ருக்க. ஜங்குக்கும், இங்கே பார், உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் இருக்கேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், நீ வா என் கூட அப்படின்னு அவன் உள்ளே எடுத்துகிட்டு வரான். அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவை மாறி மாறி, எப்படி நீ ஓயான வெளியே தள்ளி விடலாம், அது எப்படி நீ தள்ளி விடலாம், யாருக்கிட்ட நீ தள்ளி விட்ட அப்படின்னு மாறி மாறி ஜங்கு கூட தங்கச்சியாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஜங்கு கூட தங்கச்சி பேர் வந்து டோரா. டோராவும் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கட்டுப்பாக தான் ஓயனை பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு வந்து டோராவை அடிக்கியே போயிட்டான். ஓயன் தான் கையை பிடிச்சிழுத்து, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஜங்கு கத்துறான், யாரை கிட்ட நீ ஓயன் மேலே கை ஓங்குன? இதுக்கடுத்து நீ வாயின்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, இல்லை அவளை திட்டினாலும் சரி, இல்லை நீ கை ஓங்கினாலும் சரி, உன் கையை உடச்சி விட்ருவோம் பார்த்துக்கோ, கூட பிறந்தவன் கூட பார்க்க மாட்டேன், தேவலாம் பண்ணிகிட்டு இருந்தேனா. சொல்லி வைமா உன் பொண்ணுக்கிட்ட, தேவலாம் வாயின் அடிக்க வரா அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்பாக்கே கோந்துருச்சு. என்ன தெரியும் வாயின் அடிக்க போனியா? உனக்கு தெரியும்ல அவங்க அம்மா அப்பாவில் தான் நம்ம இந்த நிலமையில இருக்கோம், இல்லைனா தெருவில் தான் பிச்சு எடுத்துகிட்டு இருந்திருக்கணும்னு உனக்கு தெரியும்ல? தெரியும், அப்புறம் என்ன நீ வாயினை தள்ளி விடலாம்? எனக்கு ஃபஸ்ட் அவள் யாருனே தெரியாது, அதான் அப்படிலாம் பண்ணேன், அதுக்குன்னு கை ஓங்குவியா? அது வயன் மேலே இவ்வளோ தைரியம் இருக்கும்? நீ வாயனை அடிக்கிறதுக்கு அவ்வளோதான் சொல்லுவேன்,
ஏ வாயன் இங்கே வா, என் ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, நீ அங்கே தங்கிக்கோ அப்படின்னு வாயனை நேரம் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டான். அவங்க அம்மா அப்பாக்கே ஷாக்கு. நம்ம பையனா எனக்குமே டோராவா அப்படி கொஞ்சம் என் தங்கச்சின்னு இன்னைக்கு என்னடானா வயனுக்காண்டி அவளை எதிர்த்து பேசுகிறான். இது உண்மையாகவே நம்ம பையன் தானா அப்படின்னு அவங்க அம்மா அப்பாக்கெலாம் அவ்வளோ ஷாக். பட் டோராக்கெலாம் ரொம்ப கோபமாக இருக்குது. அப்படியே அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு, என்ன புதுசாக ஒரு பொண்ணு வந்ததும் என்னை மறந்துட்டிங்களா? உன்னை மறக்கலடி, ஆனால் நீ அப்படி பண்ணது தப்பு தானே, அதைத்தான் நாங்கள் சுற்றி காட்டுறோம், கிழிச்சிங்க, நீங்கள் எப்போ பாரு இப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்னு அவளும் சண்டை போட்டுட்டு போயிட்டா. அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் தலை வலிக்குது. இந்த 2 பசங்களை என்ன தான் பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்னு தான் 2 பேரும் மாறி மாறி பார்த்து சிரிக்கிறாங்க. வாயனும் அப்படியே ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு தான் வரா. காலையிலனா அவனை பார்த்து பயந்து ஓடனா, இப்போ என்னன்னா அவன் பின்னாடியே போயிட்டுருக்கா. அப்படியே போகிறா. ஜங்கு பார்க்குறான், ஏன் வாயன் காலையில் என்னை பார்த்து பயந்த, இப்போ என்னன்னா என் பின்னாடியே வரியே? ஆமாம்ல அப்படின்னு கையை தட்டி விட்டுட்டு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ம் சுத்தம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, வாணி அப்படின்னு இந்த ரூமை காமிச்சு, உனக்கு இந்த ரூம் ஓகே தானே? ஓகே தான், எனக்கு அந்த ரூமை விட இந்த ரூம் தான் பிடிச்சிருக்கு. ஏன்? ஏன்னா அந்த ரூம் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு, இந்த ரூம் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குல்ல, அதனால தான். ஏன் வயன் ஏன் அப்படி சொல்கிற? பிகாஸ் எனக்கு ப்ரைட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு லக்கேஜ் எடுத்து ரூம்குள்ளே போயிட்டா. ஜாக்கோக்கு பார்த்து சிரிச்சிட்டு, அது சரி அப்படின்னு அவனோட ரூம்குள்ளே போயிட்டான். வாயனும் போகிறா. போய் பார்த்தா பாத்ரூமில் பல்ப் ஒழுங்காக எரியல போல், ஷவரும் திருக்குனா தண்ணி வர மாட்டேங்குது. அதனால ஜங்கு கூட ரூம் கதவை தான் போய் தட்டிகிட்டு இருக்கா. ஜங்கு கதவை திறந்து பார்த்தா இவன் கொஞ்சம் பாத் டவல் தான் கட்டிகிட்டு இருக்கா. ஜங்கு பார்க்குறான், என்ன அது, என்னோடய பாத்ரூமில் லைட்டும் எரியல, ஷவரும் ஒர்க் ஆகலை, கொஞ்சம் என்னன்னு பார்க்குறீங்களா? பார்க்குறேன், நான் உங்களோட பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? குளிக்கிறதுக்கு மட்டும். பண்ணிக்கோ பேபி. என்ன? தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா? பாத்ரூம்குள்ளே ஓடிடு ப்ளீஸ் அப்படின்றான். அவளை என்னடா இவன் சொல்கிறான் அப்படின்னு அவள் பாட்டுக்கு பாத்ரூம்குள்ளே போயிட்டா. ஏன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது போல் வாயன் அப்படி பார்த்ததும். நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். போய் பல்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். பட் ஷவரை தான் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஒரு மாதிரி அவனும் திருக்கி முடிக்கி பார்க்குறான். பட் அதுக்கு சம் டூல்ஸ் தேவைப்படுது போல். இப்போ நைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவன் அப்படியே சரி கழட்ட முடியல அப்படின்னு அவன் பாட்டுக்கு அவனோட ரூம்குள்ளே வரான். அப்போ தான் வாயன் அப்படியே அந்த பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வெட்டான ஹேரில் அப்படியே வெளியே வரா. அப்படியே ஜங்குக்கா மயங்கிட்டான். அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கணும் வாங்க பேனு வாயினை பார்த்துட்ருக்க. வாயினும் தேங்க்யூ, ரெஸ்ட் ரூம் சரி பண்ணிட்டீங்களா? ஹலோ ஜங்குக், உங்களை தான். ஜங்குக், ஜங்குக் கேட்குதா? ஜங்குக் சொல்லு சொல்லு பேபி சொல்லு. என்ன? இல்லை ரெஸ்ட் ரூம் சரி பண்ணிட்டீங்களா? பல்ப் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் ஷவர் அது நாளைக்கு இல்லை நாளைக்கு கழிச்சு ஆளுங்களை கூப்பிட்டு வந்து பண்ணிடுறேன். இப்போ போக முடியாது, டைம் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ நான் மறுபடியும் நாளைக்கு காலையில் உங்கள் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கவா? அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்களா? பண்ணிக்கோ. இங்கேருந்து போறியா? போகிறேன் அப்படின்னு வாயனும் வந்துட்டு இவன் என்ன வான்றான் அடுத்து போன்றான் ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. இதுக்கு நான் அப்படி உருட்டி பார்க்குறான். ஒன்றுமே தெரில அப்படின்னு அவள் பாட்டுக்கு உள்ளே போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளோட ஹேர் ட்ரையர் போட்டுட்ருக்கா. ஜங்குக்கா ஐயோ என்னம்மா இருக்கா பா, சாவடிக்கிறாளே. ஐயோ நான் எதுவுமே நினைக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஒழுங்காக நல்ல பையனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இவகிட்ட, முடியலையே அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹாட்டாக ஃபீல் ஆகுது போல். உடனே அவன் போய் வாய் நின்று அதே ஷவரில் போய் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு இப்போவும் இங்கே வாய் நிற்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான் பைத்தியம் மாதிரி. இங்கே வாய் டின்னர் சாப்பிட்ட கீழே வரா. வந்து பார்த்தா டோரா தான் அப்படியே ஒரு மாதிரி மொபைலை பார்த்துட்டு வாயின ஒரு முறை தான் முறைச்சி, இங்கே கொஞ்சம் வாயேன். என்னைய கூப்பிட்ற? ஆமாம் உன்னை தான் கூப்பிட்றேன், நீ தானே வாயன், இங்கே வா. சொல்லுங்க. என்ன? உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது தான். எங்கள் அம்மா அப்பா தான் சொன்னாங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ சாரி, இட்ஸ் ஓகே. பை த வே நான் டோரா.
நான் வயன் நீ என்ன அக்கான்லாம் கூப்பிட தேவையில்ல. ஏன்னா நான் உன்னை விட ஒரு 2 வயசு தான் மூத்தவன். ஸோ அதனால நீ என்ன அப்படி கூப்பிட தேவையில்ல. சரியா? ம். ஓகே. ம். ம். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன? ஆ? கேட்குறேன். பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்ல. ஓகே. ஆனா இவ்ளோ அழகா இருக்க. உனக்கு நிச்சயமா 1, 2 பேராவது ட்ரை பண்ணியிருப்பாங்களே. ட்ரை பண்ணாமலாம் நிச்சயம் இருக்க மாட்டாங்க. ஏன்? என் அண்ணனே உனக்கு விழுந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆ? என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு அவளே வாயினை கூட்டு வந்து சாப்பாடெலாம் போடுறா. வாயினா பார்க்குறா, என்னடா இவங்க நல்லவங்களாகவும் இருக்காங்க, திடீர்னு வேறு மாதிரி பேசுகிறாங்களே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தான் வாயின் உட்காந்துருக்கா. அவளுக்கு சுத்தமாக புரியல. அப்படியே உட்காந்துருக்க. ஜங்குக்கு வரான் குளிச்சுட்டு. அப்படியே வாயினை பார்க்கும்போதெல்லாம் அவன் அப்படி வந்ததான் ஞாபகம் வருது. அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுரிஞ்சிட்டு அப்படியே வந்து உட்காரான். அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா ஜங்குக்கு குளிச்சே என்ன? நீ வழக்கமாக குளிக்க மாட்டியே. ஆ, நான் குளிக்க மாட்டேன்னு உனக்கு எப்போம்மா சொன்னேன்? சாமி இரேம்மா. ஆ, சரி இந்தாடா சாப்பிடு. ம். வாயின் இந்தா இதை டேஸ்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு டோராவே எடுத்து கொடுத்துட்ருக்கா. ஜங்குக் பார்க்குறான், இது நம்ம தங்கச்சியா சோறில் எடுத்து போடுறா, பரவாயில்லையே அப்படின்னு டோராவை பார்த்து, டோரா வாங்கிக்கிட்ட சாரி கேட்டியா? அட்டங்க என்ன, நான் கேட்டுட்டேன். ஓ கேட்டியா? இரு நான் கேட்குறேன். வயன் அவன் கேட்டாளா? ஆ, அக்கா கேட்டாங்க சாரி. வயன் இப்போ தானே சொன்னேன் என்னை அக்கான்னு சொல்லக்கூடாது டோரான்னு சொல்லுன்னு. எதுக்கு நான் அக்கான்னு கூப்பிட்ற? சாரிக்கா, நான் டோரானே கூப்பிட்றேன். சாரி டோரா அப்படின்றா. உடனே டோரா பார்த்து சிரிச்சிட்டு, குட் கேர்ள், என்னை டோரானே கூப்பிட்டு, அக்கான்லாம் கூப்பிடாத. ஓகே டோரா. இப்போ எதுக்கிட்டே அவளை அரட்டுற? அவள் சின்ன பொண்ணு, எனக்கு தெரியும். நீ மூட்டை சாப்பிடு சரியா? இங்கே பாரு டோரா, உனக்கு வாய் வர ரொம்ப அதிகமாகிருச்சு. இதெல்லாம் நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் எது நல்லது இல்லைன்னு. நீ உன் வேலையை பாரு. எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த வாயின் புள்ளியை கரெக்ட் பண்ணணும் தான் நீ நினைக்கிற. உன் லிஸ்ட்டில் இவ்வளோ சேர்த்துக்கணும் தானே நினைக்கிற. அவளாம் உனக்கு மடங்க மாட்டா அப்படின்னு டோரா சொல்லும் போது ஜங்குக்கா அவளை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சிட்டு, அந்த விளக்கணிலாம் எனக்கு தெரியும், நீ பொத்திட்டு முதல்ல சாப்பிடு சரியா அப்படின்னு 2 பேரும் ஒரு மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. வாயனுக்கா இதெல்லாம் பார்க்கும்போது, நம்மளுக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லையே, அப்படி இருந்ததுன்னா நம்மளும் இப்படி தானே சண்டை போட்டுட்ருப்போம் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி 2 பேரும் ஏக்கமாக பார்த்துட்ருக்க. இதை ஆன்ட்டி நோட் பண்ணிவிட்டு, வயன்மா உனக்கு இது ஃபேவரட் தானே, உனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தானே, இதை சாப்பிட்டு அப்படின்னு வானுக்கு எடுத்து வைக்கிறாங்க. வானும் தேங்க்ஸ் ஆன்ட்டி அப்படின்னு சாப்பிட்றா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை.